பாருங்க இந்த கொஸ்டினுமே 2 மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். நான் செகண்ட் மெத்தட்ல அப்ரோச் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அப்ரோச் பண்ணி அதே ஆன்சர் தான் ஒரு சேம் ஆன்சர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா? வாங்க சால்வ் பண்ணுவோம். நான் செகண்ட் மெத்தட்ல தான் அப்ரோச் பண்ணுவேன் சொல்லிட்டேங்க. A/B கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, C/D கொடுத்துட்டாங்க. A/D யோட வேல்யூ தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க A/B எப்படி எழுதல? A/B இன்ட்டு அடுத்தது என்னங்க B/C வந்து B/Cன்னு எழுதலாம். B/C இன்ட்டு அடுத்தது C/D எப்படி எழுதலாங்க? C/D வந்து C/Dன்னு எழுதலாமாங்க. என்ன மீனிங்னா BB கேன்சல் ஆகி CC கேன்சல் ஆகி மிச்சம் என்ன கிடைக்குங்க? A/D கிடைக்குமாங்க. அது A/Dனாலும் ஒண்ணுதான், A/Dனாலும் ஒண்ணுதான். அதனால ஒவ்வொரு வேல்யூமே மல்டிப்ளிகேஷன் எழுதுறாங்க. 8/15 இன்ட்டு 5/8ங்க இன்ட்டு 4/5. இனி கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 5 கேன்சல் ஆயிரு. 4 வந்து 1 டைம், 8 வந்து 2 டைமாங்க. 8 கூட கேன்சல் பண்ணிக்கலாம், நான் பார்க்கல, பரவாயில்லைங்க. இது 1 டைம், இது 4 டைமாங்க. ஆன்சர் என்னங்க? 4:15ஆங்க. 15 வருங்க, ஒன்று காணுங்க. 4:15 தான் ஆன்சர் ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் வந்து A/B/C/Dன்னு போட்டு இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா? இது வந்து ரொம்ப டிலே ஆகும். 4 சீரீஸ் இருக்கும்போது இது மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை மட்டும் அதை அப்ரோச் பண்ண மாதிரி வரும். அது எப்பப்போ நான் சொல்கிறேன். இது மாதிரி சம்மெல்லாம் இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். இது மாதிரி A/D கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எல்லா வேல்யூமே மல்டிப்ளிகேஷனில் எழுதி கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணி என்ன ஃபைனலாக ஆன்சர் வருதோ அது ஆப்ஷனில் இருக்குங்க. அப்படி அப்ரோச் பண்ணுங்கள். டைம் நம்மளுக்கு ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் GK கொஸ்டின் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா? அதனால சம்மை இப்படி